அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மணக்க மணக்க அருமையான சுவையில் வேர்க்கடலை சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும். இப்போ வெடிக்கிற சத்தம்லாம் கேட்கும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இதை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம். நீங்கள் இதை அரைச்சிடக்கூடாது. அப்படி அரைச்சிட்டிங்க அப்படின்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கனால பிசு பிசுன்னு ஆயிரும். இப்போ நான் காட்டியிருக்கேன்ல, இந்த அளவுக்கு பல்ஸ் மோடில் வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துருவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பச்சை வாடை போய் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க சிக்கன் பார்த்தீங்கன்னா எலும்பில்லாத சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் தான், எலும்போடையும் எடுத்துக்கலாம், எலும்பில்லாமல் எடுத்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்ல சிக்கன் பிரட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி சிக்கனில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்கனவே சேர்த்துருந்தேன். அதனால் நான் இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கலை. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை பவுடர், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே சிக்கனில் நல்லா ஒட்டி வரணும். நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கனால நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். சிக்கனில் பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதையும் நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வேர்க்கடலை, மிளகு, சீரகம், சோம்புலாம் வறுத்து சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தயிர் சேர்க்கும் போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதே நேரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த மாதிரி கலரில் இருக்குதுன்னு. அதனால் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நான் 1 டம்ளர் அளவுக்கு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருவோம். இடையில கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை மூடி போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுத்துக்கு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல திக்காகி வந்திருக்கு. இப்போ நாம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிரேவி பதத்தில் இருக்குது. நமக்கு கிரேவி பதம் தேவையில்லை. அதனால் இந்த கிரேவி எல்லாமே நல்லா வற்றி ஒரு ரோஸ்ட் பதத்துக்கு வரணும். அதனால் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருவோம். நல்லா வற்றி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வச்சோம்ல, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. அதே நேரம் அந்த கிரேவி ஃபுல்லாமே நல்லா வற்றி ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. அந்த கலர் பார்க்குறதுக்கே வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
மல்லி இலை சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சிக்கன் ரோஸ்ட் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வாசனையும் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அருமையான சுவையில் மணக்க மணக்க வேர்க்கடலை சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வேறு தட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இந்த வேர்க்கடலை சிக்கன் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே நேரம் சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து வறுத்து அரைச்சிருக்கனால நல்ல டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.